மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 84. உண்மையை சில சமயங்களில் அடக்கி வைக்க முடியும், ஆனால் ஒதுக்கி வைக்க முடியாது. ஜவஹர்லால் நேரு வரிகள். மீராவின் அதட்டலில் முகம் சுருங்கி போனது ரகுவுக்கு. நான் கோபப்பட்டது எதுக்கு அவளை கஷ்டப்படுத்துனீங்கன்னு இல்லை. அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன் தனியாக கஷ்டப்படணும்? என்கிட்ட சொல்லி இருக்கலாமேன்ற கோபம். நான் செய்கிறத பார்த்து உனக்கு கோபம் வரும், அதனால தான். இடம் வளமாக தலையசைத்தாள் மீரா. நீங்கள் என்ன கொலையே பண்ணாலும் அதில் காரணம் இருக்கும்னு நம்புகிறவனான். அந்த நேரம் கூட என்னை விட உங்களுக்கு அதிகமாக வலிக்குமேன்னு தான் யோசிப்பேன். ஸோ உன்னை கொலை பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டே செஞ்சாலும் நான் இருக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மனசை சரி பண்ணிட்டு தான் எடுப்பேன். சட்டென்று எழுந்து அமர்ந்து விட்டான். என்னாச்சு ரகு? அடுத்த நொடி பாய்ந்து அவளை அணைத்து கொண்டான். அவள் காதலில் அவனுக்கு மூச்சு முட்டியது. அவன் முதுகை வருடி ஆறுதல் தந்தாள் மீரா. மீராமா, நீ எப்படி இப்படி இருக்க? என்னை தோக்கடிக்க உன்னால் மட்டும்தான் முடியுது. நான் எதிர்பார்க்காததை நீ செஞ்சு உன் காலடியில் விழ வச்சிடுற. விழுந்த மாதிரியே தெரியலையே, குறும்பாக கூறினாள். அடுத்த நொடி அவள் காலடியில் இருந்தான் ரகு. சி, என்ன பண்ணுறீங்க ரகு? அவள் கேள்வி அவன் காதுகளை எட்டவில்லை. அவள் பாதம் பிடித்து முத்தம் வைத்தான். மெல்ல வருடி சொடுக்கெடுத்தான். ரசனையாக அவனையே பார்த்து கொண்டு இருந்தாள். மீராமா, ஜோஷி விஷயம் என்னன்னு நீ கேட்கவே இல்லையே. கேட்கணும் தான், ஆனால் நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளால் எதுவுமே பேச முடியாது, ஏன் தூங்க கூட முடியாது, குறும்பாக கூறினாள். சிரித்து விட்டான் ரகு. தன்னிடம் வரச் சொல்லி கண்களால் அவள் ஜாடை காட்ட மறுக்காமல் அவள் கன்னம் தாங்கி இருந்தான் ரகு. ஆமாம், ஃப்ளைட் மிஸ் பண்ணிட்டோம், 3 hours லேட் ஆகும்னு மச்சான் சொன்னார். நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். எதிர்பார்க்காம என்னை பார்த்த உடனே நீங்கள் எப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு பார்க்க நினச்சேன். இப்படி அழுவீங்கன்னு நான் நினைக்கல. இல்லையே, நான் அழலையே. அப்போது கண்ணு வேர்த்திருக்கும் போல. அசட்டு சிரிப்பை உதிர்த்தான் ரகு. சரி சொல்லுங்க, அப்படி அழற அளவுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸை மனசில் ஏற்றி வச்சுருந்தீங்க? அவன் நிகழ்ந்த எல்லாவற்றையும் கூறினான். அப்போது ஜோஷி டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டாளா? யோசனையாக கேட்டாள் மீரா. அவனை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு தான் சொத்து எல்லாம் வேண்டாம்னு விட்டாளா என்ன? அப்போ சும்மா மேலோட்டமாக பார்த்து சொத்து விவரம் இருந்த பத்திரத்தில் மட்டும்தான் சைன் பண்ணியிருக்கா. டிவோர்ஸ் பேப்பர் ஒன்றில் கூட அவள் கையெழுத்து இல்லை. மீராவின் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. ஏன் ஏஜே, நீ என்கிட்ட ஒன்று கேட்கவே இல்லையே. என்ன? அவள் விரல்களை முத்தம் பதித்தபடி கேட்டான் அர்ஜுனன். நான் டிவோர்ஸ் பேப்பர்ஸில் சைன் பண்ணிட்டேனான்னு கேட்கவே இல்லையே. அவர் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயமா இல்லையா? அதெல்லாம் அந்த ஆளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன சொல்கிற நீ? 2 பேரும் சைன் பண்ணணும் இல்லை? ஓ, நான் பண்ணலைன்னு தெரிஞ்சிடுச்சா? ஓ, அப்போ நீயும் பண்ணலையா? நீயும் அப்படின்னா நீயும் பண்ணலையா? இடம் வளமாக தலையசைத்தான். நீ பண்ணதை பார்த்தேனே. யாரு? நான். நினப்பு தான். ஏன் ஜோ வேண்டாம்னு நான் சைன் பண்ணுவேன்னு நீ நினச்சிட்டா இல்லை? கோபமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான். அவன் கன்னம் கிள்ளி கொஞ்சினாள். அப்போ என்ன பண்ண? கண்ணடித்தான் அர்ஜுனன். அர்ஜுனன் கையெழுத்திட்ட பத்திரத்தை பார்த்த மீரா விழுந்து விழுந்து சிரிக்க தொடங்கினாள். அவன் என்னை அசிங்கப்படுத்தியிருக்கான், நீ சிரிக்கிறியா மீரா? செல்ல கோபத்தோடு கேட்டான் ரகு. மீண்டும் படிக்க அவளுக்கு இன்னும் சிரிப்பு வந்தது. என்ன எழுதின ஏஜே? சாரி, நான் கை நாட்டு தான், எழுத படிக்க தெரியாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தேன். ஜோஷிதா உரக்க சிரித்தாள். நிஜமா நீ இப்படி பண்ணியிருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை ஏஜே. சைன் பண்ணிட்டாலும் நீ என்னை விட்டு போக மாட்ட, என்னை தேடி வருவேன்னு நினச்சேன். அவன் புன்னகைத்தான். தன்னைத்தானே தட்டி கொடுத்து கொண்டான். பரவாயில்ல ஏஜே, உன் ஒய்ஃப் உன்னை நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கா. தனக்குத்தானே பாராட்டு பத்திரம் வாசித்து கொண்டான். ஜோஷி ஆச்சரியமாக பார்த்தாள். அவளிடம் இருந்து விலகி தன் பையை திறந்து அதில் இருந்ததை எடுத்தான். என்ன இது? ட்ரெஸ் மெட்டீரியல். யாருக்கு? என் ஜோவுக்கு. நாளைக்கு காலையில் சீசன்ஸ் பொட்டிக் வந்து என் ஒய்ஃபோட சைஸுக்கு தச்சு கொடுங்கன்னு கேட்கலாம்னு நினச்சேன். பரவாயில்ல, உன்கிட்டயே கொடுத்துட்றேன், தச்சு கொடுத்துரு. சாரி, என்கிட்ட பொட்டிக் இல்லை. அவன் அமைதியாக இருந்தான். என்ன ஏஜே?
அவளை இழுத்து தன்னோடு அணைத்து கொண்டான். நான் ஏதாச்சும் ஆசைப்பட்டா அதை செய்வியா ஜோ? ம் என்று விட்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தாள். நான் உங்கள் அக்கா கிட்ட பேசி அந்த பொட்டிக்கை உனக்கு வாங்கி கொடுக்குறேன். வேண்டாமே ஜெய். நான் சொல்ல வர்றதை முழுசாக கேளு ஜோ. அதை ரெண்ட் பண்ணிக்கலாம். நீ ஆசையாக உருவாக்குனது அது. அதை ஏன் விட்டு கொடுக்கணும்? இதெல்லாம் பண்ணது அந்த ஆள் தானே. உங்கள் அக்கா என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கூட இருக்காது. கரெக்டு தான். ஆனால் தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணுவா? அவள் ஹஸ்பண்ட் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லுவா. இருக்கட்டுமே, நாம் ஒன்றும் நமக்கே கேட்க போகிறதில்லையே. ரெண்ட்டு தானே. ப்ளீஸ் ஜோ. இல்லைன்னா நான் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். என்னால் தான்னு அவள் நாடி பிடித்து கொஞ்சினான். சரி, என் ஏஜேவுக்காக மட்டும். சந்தோஷமாக அவள் கன்னத்தில் இதம் பழித்தான். என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோட கண் பேச வார்த்தை இல்ல, என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெல்ல சொல்லாம என் வெக்கம் தள்ள, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர மூச்சு முட்டுதே, இந்நாளும் என்னாலும் கை கோர்த்து போகும் பாதை, கை கோர்த்து போகும் காதை கண்ணில் தோன்றுதே, சொல்லாத எண்ணங்கள் பொல்லாத ஆசைகள் உன்னாலே சேருதே, பாரம் கூடுதே, தேடாத தேடல்கள் காணாத காட்சிகள் உன்னோடு காண்பதில் நேரம் போகுதே, சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகை பூ வாசம் கொஞ்சம் காத்தோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க, என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். என்ன சொல்ல ஏது சொல்ல, கண்ணோட கண் பேச வார்த்தை இல்ல, என்னென்னவோ உள்ளுக்குள்ள வெல்ல சொல்லாம என் வெக்கம் தள்ள. சேது வீட்டிற்குள் நுழைந்தபோது ஓடி வந்து அவன் காலை கட்டி கொண்டார் சித்தார்த் சாதனாவின் 5 வயது மகள் சாக்ஷி. அந்த வீட்டின் முதல் பெண் குழந்தை என்பதால் எல்லோருக்கும் செல்லம். அதிலும் அவளுக்கு பெரியப்பா என்றால் கொள்ளை பிரியம். செல்லம்மா என்றவாறே அவளை கையில் அள்ளி முத்தமழை பொழிந்தான் சேது. அவளும் போட்டி போட்டு அவனுக்கு கொடுத்தாள். பெரியப்பா, தாத்தாவுக்கு ஆக்சிடென்ட். அவள் கோரியதை கேட்டு பதறி அவர் அறைக்கு ஓடினான் சேது. என்ன ஆச்சுப்பா? அவர் கையிலும் தலையிலும் பெரிய கட்டு. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு பைக்காரன் மோதிட்டான், சின்ன காயம்தான். இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு என்றவாறே அவரை ஆராய்ந்தான். வாங்க மாமா. அவன் கையில் தண்ணீரை தந்தாள் சாதனா. நேற்று கம்பெனி விஷயமா கால் பண்ணும்போது கூட ஏன் நீ எதுவுமே சொல்லலை? அத்தை தான் நீங்கள் பதட்டப்படுவீங்கன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வலிக்குதாப்பா? அவர் கைப்பிடித்த வருத்தத்தோடு கேட்டான். தன் மகனின் தலையை வாஞ்சையாக வருடினார். இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. நீ போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ஏதாச்சும் சாப்பிடு போ. சேது முகம் கழுவி உடை மாற்றி வந்தபோது, நான் தான் பெரியப்பாவுக்கு காஃபி கொடுப்பேன் என்று வம்படியாக சாதனாவிடமிருந்து வாங்கி கொண்டு வந்தாள் சாக்ஷி. ஏய், பார்த்து பார்த்து, பத்திரம் என்று அவள் கையில் இருந்து தன் கையில் மாற்றிக்கொண்டு அவளை மடியில் அமர வைத்து கொண்டான். அம்மா ராஜி எல்லாம் எங்கம்மா? கோயிலுக்கு போயிருக்காங்க மாமா. நீங்கள் போகலையா செல்லம்மா? பெரியப்பாவை பார்க்கணும்னு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அவன் நெஞ்சில் அடித்து கூற அவளை செல்லம் கொஞ்சினான்.
கான்ட்ராக்ட் பேசி முடிச்சிட்டீங்க போல மாமா. கங்க்ராட்ஸ். எனக்கு எதுக்குமா? கிரெடிட் கோஸ் ஒன்லி டு மீரா. மீரா பின்னாடி ரகு அண்ணன். சிரித்தான் சேது. சரி, அப்பாவுக்கு பிளட் லாஸ் அதிகமாக ஆச்சா? அவருக்கு ரேர் குரூப் ஆச்சே, என்ன பண்ணீங்க? பிளட் கிடைச்சதா? சித்து அதே குரூப் தானே மாமா, அவன் கொடுத்தான். ஃபஸ்ட்டு போதும்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னு சொல்லிட்டாங்களா. பாவம் சித்து எல்லா இடத்துலையும் அலைஞ்சு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணான். அப்புறம் பார்த்தா நம்ம கவின் ப்ரோ அதே குரூப் தானாம். அவர் வந்து கொடுத்ததும் ஓகே ஆயிடுச்சு. ஓ, பரவாயில்லையே. சேது கவினை அழைத்தான். இரண்டாவது ரிங்கிலேயே அழைப்பை ஏற்றுவிட்டான் கவின். சொல்லுங்க அண்ணா. பிஸியா? பிஸியா இருந்தாலும் அண்ணனுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அப்பா போதும் சாமி. பக்கத்தில் சித்துவின் குரல் கேட்டது. போடா என்று விட்டு நீங்க சொல்லுங்க அண்ணா என்றான் கவின். அப்பாவுக்கு பிளட் தந்ததுக்கு தேங்க்ஸ் கவின். சித்துவுக்கு சொல்லிட்டீங்களா அண்ணா? ஏன் எனக்கு மட்டும்? ஓ, நான் உங்கள் சொந்த தம்பி இல்லைல்ல, எனக்கு தான் மறந்து போச்சு. சம்யோ ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னதுனால தீபாவளிக்கு எங்களால் மதுரைக்கு போக முடியலன்னு நீங்களும் சித்துவும் உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டீங்க. நானும் அந்த வீட்டில் ஒருத்தனா நினச்சி தான் கூப்பிடுறீங்கன்னு நினச்சி வந்தேன். இப்போதானே தெரியுது. டேய் 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 கிரிஞ்சு, சும்மா இருடா. அவன் வாயை பொத்தினான் சித்தார்த். அண்ணன் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டாரு, விடுவியா? அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி ஆத்திக்கிட்டு இருக்க? கவின் முறைக்க. அட ஃப்ரீயா விடுப்பா என்று அவன் தோளோடு அனைத்த கண்கள் சிமிட்டியவன், அண்ணா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க என்ற அழைப்பை துண்டித்தான் சித்தார்த். மறுநாள் இரவு சேரலாதன் மீராவை அழைத்தான். அன்று காலைதான் எல்லோரும் பொள்ளாச்சியிலிருந்து திரும்பியிருந்தார்கள். வைப்ரேஷனில் இருந்த செல்போன் ஒலிக்க அருகில் படுத்திருந்தவர்களை பார்த்தான். நடுவில் குகன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மகனோடு சேர்ந்து மனைவியையும் அணைத்தவாறு உறங்கிக் கொண்டிருந்தான் ரகு. மெல்ல அவன் கையை தன் மேலே இருந்து எடுத்து விலக்கிவிட்டு ஃபோனை எடுத்துக்கொண்டு சிட் அவுட்டிற்கு வந்தாள். சேரா. சொல்லு மீரா, என்ன விஷயம்? ஃப்ரீ ஆனதும் கால் பண்ண சொல்லியிருந்தியே. உங்கள் மாமாவுக்கும் கவினுக்கும் இப்போ டேர்ம்ஸ் எப்படி இருக்கு சேரா? ஏன் கேட்குற? உனக்கே தெரியும் இல்லை, ரகு எமோஷ்னலி வீக்கானா என்னதான் தேடுவார்னு. ஓ தெரியுமே. இந்த 2 டேஸில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தப்போ அவர் சப்போர்ட் பண்ணது யார் தெரியுமா? கவின் அப்பா தான். வாட்? திருக்குமரன் செய்ததை மட்டும் கூறினாள். ஏன் உங்கள் மாமா இப்படி பண்ணுறாரு? கவினுக்கு தெரிஞ்சா இதையும் ஒரு பிரச்சனையாக பண்ணுவார். சேரலாதன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். என்ன ஆச்சு சேரா? இல்லை மீரா, நான் வேற யோசிக்கிறேன். என்ன? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இது மிட் நைட்டில் தான் நடந்திருக்கணும் இல்லையா? அப்போது அந்நேரம் வரைக்கும் மாமா தூங்கலையா? இல்லை ரகுவுக்காக அந்நேரம் எழுந்தாரா? இல்லை தினமும் ரகு தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுறாரா? திகைத்தாள் மீரா. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.